Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாட்களிலே எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இதற்கு இளைஞர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் வியாதிகளுக்கு மிக முக்கியமான காரணத்திலே இந்த மன அழுத்தம் காணப்படுகிறது என்கிறார்கள். இந்த மன அழுத்தமே சரீரத்திலே வியாதியை உண்டாக்கி அந்த வியாதியே சில வேளைகளிலே மரணத்தை கொண்டு வந்து விடுகிறது என்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொல்லுகிற காரியம், நன்றாக சிரியுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். சிறு குழந்தைகள் ஒரு நாளைக்கு 200 முதல் 300 தடவை சிரிக்கிறார்களாம். ஆனால் அதே பெரியவர்களோ வெறும் 15 முதல் 20 முறை தான் சிரிக்கிறார்கள். ஆகவே தாங்கள் சொல்லுகிற காரியம், நீங்கள் நன்றாக மகிழ்ச்சியாயிருக்க சிரியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது எவ்வளவு அவசியமோ அதே போல குறைந்தது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 25 தடவையாவது சிரிக்க வேண்டும் என்கிறார்கள். அருமையானவர்களே, சிரிக்கும் பொழுது அநேக காரியங்கள் சரீரத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, ஏனென்றால் மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான் சிரிப்பு. அந்த மனதிலே உண்டாகிற அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு சிரிப்பு சரீரத்திலே அநேக பலன்களை கொண்டு வருகிறது. பாருங்கள், அவர்கள் சில அறிக்கைகளை சொல்லுகிறார்கள். நாம் சிரிக்கும் பொழுது எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின், கார்டிசால் இது போன்ற ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தப்பட்டு மன அழுத்தம் குறைகிறது என்கிறார்கள். நாம் சிரிக்கும் பொழுது மூளையில் என்டார்பின்களை சுரக்கிற இந்த ஹார்மோன் சுரந்து மனநிலையை உற்சாகமாக இருக்க செய்யும் என்கிறார்கள். பாருங்கள், அதே போல நம்ம சிரிக்கும் பொழுது மாரடைப்பை உண்டாக்குகிற இரத்த குழாயின் உட்புற சுவரான எண்டோத்திலியத்தின் பாருங்க, இது இந்த சுருக்கம் விரிவடைகிறது என்கிறார்கள். பாருங்க, நம்ம சிரிக்கும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது. பாருங்க, அடிக்கடி வருகிற சளி, இருமல், தும்மல் ஆகிய இந்த பிரச்சனைகள் நம்முடைய சரீரத்திலே வராதபடிக்கு பாதுகாக்கிறதாம். ஞாபக சக்தி அதிகரிக்கிறதாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது சொல்கிறார்கள். ஒரு மனிதன் நன்றாக சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் உடலிலே நல்ல ஜெல் சுரந்து அமிலம் போன்ற காரியங்கள் சுரக்காமல் அவனது உடல்நிலை நன்றாக சுகமாக இருக்கும் என்கிறார்கள். பாருங்கள், இது மருத்துவர்கள் இன்றைக்கு இந்த நூற்றாண்டிலே கண்டுபிடித்த காரியங்கள். ஆனால் நம்முடைய வேதம் பல ஆயிரம் ஆண்டு என்பதாகவே இப்படி ஒரு நல்ல ஒரு வசனத்தை பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே படித்து பார்க்கும் பொழுது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இதை சரியாக மொழிபெயர்க்க வேண்டுமானால், மன மகிழ்ச்சி நலம் அளிக்கும் மருந்து என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், மனமகிழ்ச்சி ஒரு மருந்து என்றே வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சிரியுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், அப்பொழுது மன அழுத்தம் குறையும், அதனால் உடலிலே நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் என்கிறார்கள். பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். எப்போதாவது சந்தோஷமாயிருப்பதல்ல, எப்போதும் சந்தோஷமாயிருப்பது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த மன அழுத்தத்தில் விடுபட வேண்டுமானால், இந்த மன அழுத்தத்திற்கு ஒரே தீர்வு மனமகிழ்ச்சி என்று வேதமும் சொல்லுகிறது, மருத்துவமும் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு எது மனமகிழ்ச்சி? சங்கீதம் 16ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம், உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. அது என்ன? அவருடைய சமூகம், அவருடைய வலது பாரிசம். நாம் ஜெபிக்க அமர்கிறோம் பாருங்க அவருடைய பாதத்திலே, அதுதான் அவருடைய சமூகம். நம் தேவனை ஆராதிக்கிறோம் பாருங்க, அதுதான் தேவ சமூகம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் பாருங்க, அதுதான் தேவ சமூகம். அந்த வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோம் பாருங்க, அதுதான் தேவ சமூகம். ஆகவே தான் இங்கே அதற்கான ஆசீர்வாதம் எப்படி சொல்லப்படுகிறது? அவருடைய சமூகத்திலே ஆனந்தம் பரிபூரண ஆனந்தமாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் ஆனந்தம், கொஞ்சம் சந்தோஷம் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம். அவருடைய வலது பார்சத்திலே பேரின்பத்தில் நித்திய பேரின்பமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருக்கலாம், தேவ ஜனங்களே, ஒரு நல்ல செய்தி. மனம் மகிழ்ச்சி நல்ல மருந்தாக இருக்கிறது. அது நல்ல ஔஷதம், அது சுகமளிக்கும் மருந்து. ஏனால் மருத்துவம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் மன மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு வியாதிகள் இல்லை. எது நமக்கு மன மகிழ்ச்சியை தர முடியும்? வேதம் சொல்லுகிறது போல தேவ சமூகம் நமக்கு பரிபூரண ஆனந்தம். இந்த உலகம் தருகிற சந்தோஷத்தை விட, இந்த உலகத்திலே நாம் எங்கெங்கெல்லாம் சந்தோஷம் என்று நினைக்கிற அந்த இடங்களெல்லாம் காட்டிலும் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் நமக்கு சொல்லப்படுகிறது, பரிபூரண ஆனந்தம் அவருடைய சமூகத்திலே இருக்கிறது. நித்திய பேரின்பம், everlasting. பாருங்க, நித்திய பேரின்பத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த நாளிலும் கூட அருமையானவர்களே, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி. நீங்கள் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நீங்கள் சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி தேவ சமூகத்திலே, ஆமென், அவருடைய வலது பார்சத்திலே, அவர் சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, அவரை பாடி துதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவரோடு கூட வாழ்க்கையை நடத்தும் பொழுது. ஆகவே இந்த நாளிலும் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you. நாம் மீண்டும் சந்திப்போம்.